வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சமையல் வீடியோ கிடையாதுங்க. சூப்பரான நம்ம வீட்டிலே தயாரிக்கக்கூடிய ஹேர் ஆயிலுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை வந்துட்டு ஒரு பிடி ஒரு கட்டு வாங்கிக்கணும். பெரிய நம்ம கைப்பிடி, பெரிய கைப்பிடியால் 3 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கணுங்க. 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொடி பண்ணிக்கணுங்க மிக்ஸி கண்டையில். அந்த கருவேப்பிலையை வந்துட்டு கழுவிட்டிங்கன்னா அந்த தண்ணியெலாம் போகிற அளவுக்கு தொடச்சில் விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு நல்லா நரன்னு அரைச்சிக்கணுங்க. கருவேப்பிலை வந்து நல்ல அயன் சத்து இருக்குதுங்க. அதனால் நம்ம எப்படி சாப்பிட்டா நமக்கு உள்ளுக்குள்ளே அயன் போகுதோ அதே மாதிரி தான் முடிக்கும் வந்துட்டு அயன் சத்து போகும். அப்போ வந்து முடி கொட்டாது, முடி கருப்பாக இருக்கும், அடர்த்தியாக இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த எண்ணெய் தயாரித்து பாருங்கள். வாங்க எப்படி பாருங்கள், எப்படிங்க சூப்பராக நான் பண்ணி காட்டுறேன். 1/2 லிட்ரு வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். நம்ம சாதாரண கடையில் வாங்குகிற எண்ணெய்லாம் நல்லா இருக்காதுங்க. செக்கு எண்ணெய் தாங்க இதுக்கு நல்லா ஏற்றுது. நீங்கள் 1/2 லிட்ரு பாருங்கள், செக்கில் ஆன எண்ணெய் தான் வாங்கியிருக்கேன். 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெய் நல்லா காய்ச்சணுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சணுங்க. அதுக்கப்புறம் உடனே நம்ம சிம்மில் கொண்டு போயிடணுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கக்கூடாது, ஏன்னா கருப்பாயிடும். சரிங்களா? பாருங்கள், மறுபடியும் அந்த அரைச்ச அந்த கருவேப்பிலை பொடியை இதில் கொட்டிக்கணுங்க. கொட்டிட்டு அப்படியே தழையை விட்டுட்டே இருக்கணுங்க. சிம்மில் வச்சுருக்கீங்களா, அப்படியே தழையை விட்டே இருக்கணும். எண்ணெய் காயிட்டோன்னு சொல்லிட்டு. எண்ணெய் காஞ்சிச்சான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு அந்த சருகு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு அப்படியே கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே உடையிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சோம்னா நல்லா சரசரன்னு சவுண்டு வரும் இல்லைங்களா, அப்படின்னா எண்ணெய் காஞ்சிச்சின்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாங்க. பெருசாக ஒன்றும் செலவு கிடையாது. கருவேப்பிலை, நம்ம வெந்தயம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது தான். எண்ணெய் மட்டும் ஒரு 1/2 லிட்ரு வாங்கிக்கணும், அவ்வளோதாங்க. எனிவே நம்ம வாங்க போகிறோம், அப்படியே வாங்கிக்க வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. இது காய்ச்சி வச்சிட்டோம்னா நம்ம வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் எண்ணெயை தேய்ச்சிட்டு நம்ம தலை குளிச்சிடலாங்க. இல்லை டெய்லி கொஞ்சமாக நம்ம எப்பவுமே எண்ணெய் வைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை வச்சு நம்ம சீவிட்டு போயிட்டே இருக்கலாங்க. முடி வந்துட்டு சூப்பராக வருங்க. நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் இதே ஸ்டைலில் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்துட்டு எப்பயுமே ஹோம்மேட் ஹேர் ஆயில் தாங்க நான் தடவுவேன். நல்லா இருக்குங்க. முடி இன்னமும் கருப்பாக தான் இருக்குது எனக்கு. அதனால் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், கலரே வந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா, அப்படியே பச்சையாக ஆயிடுச்சு பாருங்கள். ஏன்னா அந்த கருவேப்பிலோடைய எசன்ஸ் அப்படியே இறங்கிடும். நம்ம வந்து எடுத்து உடனே ஃபில்டர் பண்ணக்கூடாது. ஒரு 3 hours 4 hours ஊறணும். அதுக்கப்புறம் தான் ஃபில்டர் பண்ணணும். அந்த ஃபில்டர் பண்ண கப்பி கொட்டிடக்கூடாதுங்க. தலை குளிக்கும் போது தயிர் கூட சேர்த்து அரைச்சி நம்ம தலையில் போட்டு தலை குளிச்சிடலாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும்